ஜி பாலமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, வாழ்க்கையில் பல இன்னல்களை கடந்து சினிமாவிலையும் கார் ரேசிலையும் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்த ஒரு சாதனை நாயகன், தன்னம்பிக்கையின் அஸ்திவாரம் பத்மபூஷன் ஏ.கே. அஜித்குமார் அவர்கள் நடித்து 2000 வருடத்தில் வெளியான முகவரி படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, சினிமாவில் மியூசிக் டைரக்டரா எப்படியாவது ஆயிடணும் அப்படின்னு லட்சிய வெறியோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனோட கதை தான் இந்த முகவரி படத்தோட முழுமையான ஸ்டோரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த படத்தில் அதாவது ஒரு சில படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு தனி திறமை இருக்கு அப்படின்னு சொன்னா, உனக்கு எதுக்குடா இந்த வேலை, நீ வேற இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவனை மட்டம் தட்டுறவங்க தான் சில குடும்பத்திலயும் இருக்காங்க, சில படத்துலயும் அப்படிதான் காட்டுவாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். யாருமே இந்த திரைப்படத்துல இவங்களை மட்டமே தட்ட மாட்டாங்க. அதாவது மட்டம் தட்டுவாங்க. அவங்க தங்கச்சி சில சமயத்துல விளையாட்டுத்தனமா பேசுற மாதிரி தான் வைப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருடைய அண்ணன், அவருடைய அப்பா, அதே மாதிரி அண்ணி, அப்பா அண்ணன்லாம் சப்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா அவங்க ரத்தத்துல இருந்தே இந்த திரைப்படத்துல வர்றது, அதனால சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்த திரைப்படத்துல அவங்க அண்ணி இவர் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அண்ணி ரொம்பவே இந்த திரைப்படத்துல சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் சில குடும்பத்துல இருப்பாங்களா அப்படின்னு கேள்விக்குறி எழுப்புற மாதிரி தான் இந்த படத்துல எடுத்திருப்பாங்க. சில குடும்பத்துல சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. முக்கியமா நண்பர்கள் சில பேர் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்காங்க நம்ம நாட்டில். என்ன கேட்டீங்கன்னா, இந்த முகவரி படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு அழகான முறையில இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி முக்கியமா இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஜோதிகா இந்த படத்துல இவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்ற மாதிரி தான் இந்த படத்துல இருப்பாங்க. வாழ்க்கையில ஒருத்தனுக்கு காதலி கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவங்க நேசிக்கிற தொழிலையும் நேசிக்கிற காதலி கிடைக்கிறது தான் ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கதாநாயகன் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய காதலி எந்த லெவலுக்கு இந்த படத்தில் உதவியாக இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஏ கிட்சிக்கிளியே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே இட்டு என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் ஏ.கே. அஜித்குமார் அவரோட நடிப்புலாம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முகத்தில் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுப்பாரு. ஒவ்வொரு சாங்ஸ், ஒவ்வொரு பாடலுக்கும் அவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே பிரமாதமான முறையில் ஏ.கே. அஜித்குமார் அவர் நடிச்சிருப்பாரு. மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற லட்சிய வெறியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணிலேயே நடிப்பை காட்டியிருப்பாரு. இந்த படத்துல ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அவர் சான்ஸ் கேட்கும்போது திரும்பி வரும்போதுலாம் இந்த படத்துல ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் ஏ.கே. அஜித்குமார் நடிக்க வச்சிருப்பாரு. சில சீன்லாம் பார்க்கும்போது இந்த படத்துல நம்ம கண்ணிலேருந்து அவருடைய நடிப்புலாம் தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரகுவரன் அவர்களோட காட்சி இந்த திரைப்படத்துல நம்ம கண்ணிலேருந்து அவருடைய நடிப்பு தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்துல வந்திருக்கும். ஸ்ரீதர் ஏ.கே. அஜித்குமாரோடைய கதாபாத்திரம் ஒவ்வொரு தடவையும் அவர் சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த திரைப்படத்துல ரகுவரன் அவர்கள் தான் அவரை ஊக்கப்படுத்துற மாதிரி தான் இந்த படத்தோட காட்சிகள்லாம் இருந்திருக்கும். ஜோதிகா பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஏ.கே. அஜித்குமார் அவர்களுக்கு மியூசிக் டைரக்டர் கேட்கறதுக்காக செந்தான பாரதி கிட்ட ஒரு உதவி கேட்பாங்க. இந்த படத்துல அவர் கூப்பிட்டு போவாங்க. இந்த படத்தோட டைரக்டர் மியூசிக் டைரக்டர் கிட்ட கதை சொல்ற மாதிரி இந்த படத்துல வச்சிருப்பாங்க. ஆனா இவரு போடுற மியூசிக், அதாவது மறைந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் அனிபா அவர்கள், இவர் சொல்ற டியூன் இவருக்கு பிடிக்கல. சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு நல்ல சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. என்னையா புதுசா பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல டியூன் செலக்ஷன் பண்ணி அப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இவருக்கிட்ட போயிட்டு இந்த படத்தோட கதாநாயகன் ஸ்ரீதர் அஜித்குமார் ஒரு மியூசிக்கை பத்தி சொல்லுவாரு. இந்த படத்துல மியூசிக்கை பத்தி சொன்னவனே உனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டுவாரு. அதற்கு பிறகு மியூசிக்கை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தெரியும்னா பாடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுவாரு. இந்த படத்துல ஏ நிலவே நிலவேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட காட்சி நமக்கு என்ன நினைவு ஊட்டுதுன்னா, எந்த படத்தை நினைவு ஊட்டுகிறது, எந்த படத்தை நினைவுபடுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மைக் மோகன் வெள்ளி விழா நாயகர்
மோகன் அவர்கள் நடித்த பயணங்கள் முடிவுதலை படம் மாதிரி தான் இந்த படத்தோட காட்சி. அதாவது ரொம்ப அந்த காட்சிக்கு இதுக்கு சம்பந்தம்னு சொல்ல முடியாது. அந்த படத்தோட டைப் அந்த படத்தோட பாடல் டைப் மாதிரியே வச்சிருந்தாங்க, மழை பெய்யற மாதிரிலாம் அப்படின்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பயணங்கள் முடிவுதலை படமே பயணங்கள் முடிவுதலை மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படத்தையே ஏகே அஜித்குமார் அவர்கள் தான் ரீமேக் பண்ணி நடிக்க போகிறதா ஒரு அப்டேட்டை வெளியிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இனிமேல் ஏதாவது அப்டேட் வெளியானாதான் உண்டு. இப்படியே போயிட்டு இருக்க இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை கேட்டவனையே இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ்லாம் இவருக்கு கிடைச்சிடும். இந்த படத்தில் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. தலையை பிடிச்சிக்கிட்டு இந்த படத்தில் அப்படியே அழுகுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க இந்த படத்தில். அதுதான் இந்த படத்தோட இன்டர்வல். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவருடைய காதலையும் இந்த படத்தில் மியூசிக்காக இவர் விட்டுத்தராம தான் இந்த படத்தில் வச்சிருப்பாங்க. ஸ்ரீதர் மியூசிக் டைரக்டர் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட முடிவு எப்படி இருந்தது கேட்டிங்கன்னா, இளைஞர்களோட முதுகெலும்பியே இந்த படத்தில் உடைச்ச மாதிரி தான் இந்த படத்தோட முடிவு இருந்திருக்கும். ஸ்ரீதர் அவரோட அண்ணன் பார்த்தீங்கன்னா ரகுவரன், இந்த படத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இந்த படத்தில் அவர் வேலையே செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்போ கூட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இவர் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த படத்தில் இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்களை நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருடைய தங்கச்சி நான் ஒரு 10 பேருக்கு டியூஷன் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம இப்போ கூட மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தா அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த படத்தோட மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னதான் நம்ம வெற்றி அடைஞ்சாலும் அதை நம்ம கொண்டாடுறதுக்கு நம்ம குடும்பம் இல்லைன்னா நம்ம வெற்றி அடைஞ்சதுக்கே அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு டேலாக இந்த படத்தோட கதாநாயகன் ஸ்ரீதர் அவர்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அதற்கு பிறகு மணிவண்ணன் கிட்ட பேசிட்டு வேலைக்கு போவார். இந்த படத்தில் அப்படியே முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படத்தோட ஆடியன்ஸ்லாம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, இந்த படத்தை ஒரு 2 வாரம் கழித்து இந்த படத்தோட எண்டை மாற்றினாங்க. இந்த படத்தோட முடிவு ஏற்றுக்க முடியாத ஒரு முடிவு என்ன கேட்டிங்கன்னா, கடைசி வரைக்கும் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆவாத மாதிரி தான் இந்த படத்தில் வச்சாங்க. இவ்வளோ போராடி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களோட முதுகெலும்பை உடைச்ச மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட முடிவு இருந்தது. ரசிகர்களோட மக்களே என்ன நினச்சாங்க தெரியல, இயக்குனர் என்ன நினச்சாங்க தெரியல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு போட்டுட்டு ஜோதிகா அவர்களும் ஓ நெஞ்ச சாங்கை இணைச்சாங்க. அங்கே பாதிலே காட்டினாங்க மியூசிக் டைரக்டர் ஆகிற மாதிரி. அந்த சீனை ஜாயின் பண்ணி இந்த படத்தோட முடிவை வச்சாங்க மியூசிக் டைரக்டர் ஆகிற மாதிரி. ஏன்னா இந்த முடிவு இப்படி வச்சாலும் ஃபஸ்ட்டே இந்த படத்தில் வேலைக்கு போயிட்டே இருக்காரு. அதற்கு பிறகு ஒரு சீன் வச்சுட்டு இந்த திரைப்படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இந்த படம் இன்னமும் ஏகே அஜித்குமாரோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைச்சிருக்கும். இளைஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருந்திருக்கும். அதற்கு பிறகு மாற்றி வச்சாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம் தான் என்ன கேட்டிங்கன்னா. ஏகே அஜித்குமார் அவரோட சினிமா கேரியர்லேயே இந்த படம் ஒரு மைல்கல் திரைப்படம் தான் அப்படி சொல்லுவாங்க. படத்தோட முடிவு மட்டும் எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஆடியன்ஸுக்கும் சரி படத்தோட முடிவு உடன்பாடு இல்லை. நீங்களும் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகுதான் மாற்றினாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சீன் வச்சு இந்த படத்தோட முடிவை இன்னும் கூட சிறப்பாக எடுத்துருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. இயக்குனர் எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரியல. இந்த படத்தில் இயக்குனரும் ஒரு சீன் நடிச்சிருப்பாரு. அந்த டைரக்டர்னு சொன்னால இப்போ கதை சொல்ல வராரு அப்படின்னு அவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. இயக்குனர் படம் முழுவதும் படத்தை நல்லா கொண்டு போயிட்டு கடைசியில் சொதப்பின மாதிரி ஆயிடுச்சு இந்த படத்தோட முடிவு என்ன கேட்டிங்கன்னா. படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரையுமே இயக்குனர் ரொம்பவே இந்த படத்தோட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் நடிக்க வச்சார். ஆனால் இந்த படத்தோட முடிவு மட்டும்தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்களே இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. 2 வாரங்களுக்கு பிறகு தான் இந்த படத்தோட முடிவை மாற்றினாங்க. இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எந்த லெவலுக்கு இருந்திருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இப்போது ஏகே அஜித்குமாரோட படத்தில் பார்த்தீங்கன்னா ரீமாஸ்டர் வெர்ஷனில் சில திரைப்படங்கள்லாம் பண்ண படத்தையே மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்காங்க. காதல் மன்னன்லாம் அறகுறையாக தான் இந்த திரைப்படத்தை ரீமாஸ்டர் வெர்ஷனில் பண்ணாங்க. இன்னும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறல. இந்த முகவரி படத்தையாவது
எண்டராக ஏதாவது வந்து இப்போலாம் நிறைய டெக்னாலஜி வந்துச்சு என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தை முடிவு கூட வந்து நிறைய வந்து சில மாற்றங்கள் பண்ணி கூட இந்த படத்தை வந்து ரீமாஸ் வெர்ஷனில் திரையரங்குகளில் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து ஏகே அஜித்குமாரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும். இந்த படத்தோட முடிவை தவிர்த்து இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பத்மபூஷன் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த முகவரி படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க.